ஆன்மீகத்தை அரசியலாக்கி கலவர பூமியாக மாற்றும் நோக்கத்துடன் செயல்படும் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் வரும் தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிரந்தகை தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகர் புத்தூர் பகுதியில் உள்ள நடிகர் சிவாஜி கணேசனின் சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிரந்தகை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், மாநில செய்தி தொடர்பாளர் வேலுசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வபிரந்தகை, ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழகத்தின் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் கல்விக்கான நிதி ஒதுக்கப்படும் என்று கூறுவது சர்வாதிகார போக்கு என்றும் கூறினார். மாநிலங்களுக்கான கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்ற மாட்டோம், நீதிமன்றத்தை நாடிதான் நீதி பெற வேண்டும் என்ற நிலை இருந்தால் ஒன்றிய அரசுக்கு எதற்காக என்று அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் எஃகு கோட்டை போல் உறுதியாக உள்ள இந்தியா கூட்டணியை பிளவுபடுத்த நினைக்கும் சிலரின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்று கூறிய அவர், ஆன்மீகத்தை அரசியலாக்கி கலவர பூமியாக மாற்றும் நோக்கத்துடன் செயல்படும் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் வரும் தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று தெரிவித்தார். எல்லாத்துக்கும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடணும்னா அப்போ ஒன்றிய அரசு ஜனநாயகமாக இருக்கா அப்படின்ற கேள்வி எழுது. அதனால இதுக்கெல்லாம் தீர்ப்பு 2026 பாஜகவுக்கு இவ்வளவு நாளாக மறைமுகமாக உறவு வைத்திருந்த, இப்பொழுது நேரடியாக உறவு வைத்திருக்க அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள்.